வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம எல்லாருமே இந்த ரமலான் மாதத்துடைய நாட்களை நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகமான நல்லமல்கள் செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும், தர்மம் செய்யணும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்குது. அல்லாவே என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த நோன்பு வச்சிங்கன்னா அதற்கு நான் 700 மடங்கு முதல் நான் நன்மை உங்களுக்கு அதிகமான மடங்கு நன்மை நான் தரேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் நற்செயல்களுக்கும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை குத்துபாக்கு நம்ம தொழுகிறதுக்கு போகிறோம். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அல்லாஹ்வும் ரசூலாவும் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி நம்ம புத்தாடையெல்லாம் அணிஞ்சு, எப்படிலாம் அத்தர்லாம் போட்டு, எப்படிலாம் நறுமணம் பூசிக்கிட்டு, எப்படிலாம் முந்தி அடிச்சுக்கிட்டு தொழுகைக்கு நம்ம என்ன செய்கிறோம், முதல் சஃப்ல போய் நிற்கிறோம். அதை விட என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்கள ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையும், இரண்டாவதாக வர்றவங்களுக்கு மாடை குர்பானி கொடுத்ததாகவும், மூன்றாவதாக வரவங்களுக்கு ஆடை குர்பானி கொடுத்ததாகவும், நான்காவது வரவங்களுக்கு கோழி குர்பானி கொடுத்ததாகவும், அஞ்சாவது வரவங்களுக்கு முட்டை குர்பானி கொடுத்ததாகவும் இப்படிலாம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த நன்மைகளை அடைவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம். அதே போல தான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் என்ன சொல்கிறான், ஒரு நன்மை நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நன்மையை முண்டி அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், போகக்கூடியவர்களாக இருக்கோம். இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். நம்ம செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், தன் ஆடியவர்களுக்கு நான் அதிகமான செல்வத்தை கொடுக்குறேன், தன் ஆடியவர்களுக்கு நான் குறைவான செல்வத்தை கொடுக்குறேன், நான் என்னுடைய அடியார்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தை வச்சு நம்ம தர்மங்கள் செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும். நம்ம ஜக்காத்தை கொடுக்கக்கூடியன்னு பார்த்தோம்னா நமக்கு 100% நம்ம 12 பவுன் நகைக்கு மேலே இருந்தது, நகையோ பொருளோ நம்மக்கிட்ட பொருளாதாரமோ சேமிப்போ நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை நம்ம 2% to 3% என்ன செய்யணும், கட்டாயமாக அதை நம்ம கொடுத்தே ஆகணும். அதை நம்மளுடைய கடமை. சரிங்களா, இஸ்லாத்தில் எப்படி 5 கடமைகள் இருக்கோ, ஜக்காத் என்பது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பொறுத்து இறைவன் சொல்லியிருக்க. அவங்கக்கிட்ட 2% இருந்தால் வருஷம் கொடுக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீடு சொந்த வீடு இருக்குது, நம்மளுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வருதுன்னா, நம்ம அந்த அமௌண்ட்டு செல்வம் நம்மளுக்கு எப்படி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கோ அது தகுந்த மாதிரி வருஷம் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும். நம்மக்கிட்ட செல்வமே வரலை, நம்மக்கிட்ட ஒரு 20 பவுன் தான் இருக்குன்னா நம்ம ஒரே ஒரு வருஷம் மட்டும் என்ன செய்யலாம், கொடுத்தா போதும். வருஷத்துக்கு ஒருக்க கொடுத்தா போதும். நம்மளுக்கு மேலும் 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 அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், 102% மக்கள்கிட்ட என்னது பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ அவங்க கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, எவ்வளோ நகை வச்சுருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல அவங்க என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்கிறான், பன்மடங்கு ஆக்கி கொடுக்குறான். சரிங்களா, அல்லாஹ்வுடைய அருளை நம்ம கஞ்சத்தனம் பண்ணோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரக்கத்தை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, திருமுகத்தை நாடி நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு கதிரை ஒப்பிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஃபித்ரா கொடுக்குறோம். ஃபித்ரா அது நம்ம நோன்பாளியை தூய்மைப்படுத்துறதுக்கு அது சாதாரண தர்மம். ஜக்காத்தில் சாதாரண தர்மம் பேர். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், அதை நம்ம ஃபித்ரான்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அது சாதாரண தர்மம். ஜக்காத்து கட்டாயமாக என்ன செய்யணும்னா அதை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தர்மத்திற்கும் ஜக்காத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. தர்மம்னா இறைவன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொருளை அனாதைகளுக்கு, உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம நார்மலாக கொடுக்குறோம். அதை கொடுக்குறோம் அல்லாஹ்வுடைய பாதையில். சரி அவங்க இது பண்ணுறோம், நம்ம ஒரு பேரிச்சம்பழ துண்டியாவது கொடுத்துற ரசூலா என்ன சொல்கிறாங்க, தர்மம் செய்யுங்க, நீங்கள் தர்மம் செய்யாமல் இருக்காதீங்க, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க. அப்போ இது தர்மத்தில் போயிடும். ஜக்காத் எப்படின்னா அது கட்டாய கடமை. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு பன்மடங்கு அதை பெருக்கி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஜக்காத் செய்து அதிகமான நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக இருங்கள் இன்ஷா அல்லாஹ்.